நல்லா இருந்தது மூவி, நல்லா இருந்தது. விஜய் சேதுபதி ஆக்டிங்லாம் சூப்பராக இருந்தது. மஞ்சு வாரியரும் நல்லா பண்ணியிருக்காங்க. சூரிக்கெல்லாம் பக்காவாக இருந்தது. பக்காவான ரோல் சூரிக்கெல்லாம். மியூசிக்கும் நல்லா இருந்துச்சு. பட் பெருசாக இளையராஜா மியூசிக் நல்லா இருந்தது. பட் இன்னும் நிறையா போட்டிருக்கலாம்னு தோணுச்சு. விஜய் சேதுபதி தான் ஒரு மாதிரி எனக்கு கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. ரொம்ப அழுத்தமாக இருந்தது. நார்மல் ஆடியன்ஸுக்கு செட் ஆகாது இந்த பாட்டு அதெல்லாம் வச்சு. நம்ம பிரபாகரன் சார் இருக்கார் இல்லையா, கேப்டன் பிரபாகரன் சார், அவர் எப்படி வந்து ஷூட் அவுட் பண்ணாங்களோ அதை வந்து அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இது செகண்ட் பார்ட் ஸ்லோவாக போகுது. பட் ஆனால் ஃபஸ்ட்டு பார்ட்டில் அந்த வச்ச கதை ட்விஸ்ட் இது எல்லாமே செகண்ட் பார்ட்டில் தான் தெரிய வரும். ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கம்பேர் பண்ணால் ரொம்ப மொக்கையாக தான் இருக்குது. ஆக்சுவலி ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான் ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கம்பேர் பண்ணால். படத்தை வந்து படமாக பாருங்கள், படம் நல்லா இருக்குது. ஸோ வந்து எல்லாருமே அந்த ரிவ்யூ கேட்குறதோட நீங்கள் டேரெக்டாக வந்து படம் பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு இது தெரியும். இந்த படத்தில் ஒன்றுமே இல்லை. அந்த வாத்தியார்னு ஒரு கேரக்டர் இருக்குது. அந்த வாத்தியார் கேரக்டரோட சென்சார் பண்ணது ஓகே, நீங்கள் ஒரு சிலது மாற்றுறது ஓகே. பட் ஓவரால் இவ்வளோ படத்தில் இவ்வளோ வார்த்தைகளை மாற்ற முடியுமாங்கிற அளவுக்கு இருக்குது எனக்கு. அது ஒரு படம் ஃபுல்லாக ஒரு குறைய உட்காந்து பார்த்துருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு. படம் நல்லா இருக்குண்ணா. படம் ரொம்ப எனக்கு ரொம்ப கன்வின்சிங்காக தான் இருக்குது. ஏன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறையா சொல்கிறாங்க. சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது படம். சூப்பர் விஜய் சேதுபதி ஆக்டிங்காக இருக்கட்டும், கிஷோர் குமார் சூப்பராக பண்ணியிருக்காரு. வெற்றிமாறன் படம் இது இல்லை, சூரி அவர் எப்பயுமே தனி, இந்த படத்தில் நல்லா பண்ணியிருக்காரு. விடுதலை வந்து வெற்றிமாறனுடைய ஒரு ஆகச்சிறந்த படைப்பு. இது வரைக்கும் வந்து அவர் எடுத்த படத்தில் வந்து இது மேக்கிங் வைஸாக வந்து பிரித்து எடுத்துட்டார். ஒரு காட்டுக்குள்ளே ஒரு மலைக்குள்ளே இப்படி ஒரு கதையை எடுத்துன்னு வந்து அதை வந்து இப்படி மக்கள்கிட்ட வந்து இப்படி ஒரு கம்யூனிச தத்துவத்தை வந்து இப்படி வந்து டைரெக்டாக வந்து சொல்ல முடியுமான்றதை வந்து வெற்றிமாறன் நல்லா ப்ரூவ் பண்ணிட்டார். த காமன் பீப்புளுக்கு வந்து படம் வந்து எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகும்னு தெரில. பட் ஆனால் வந்து சினிமா ரசிகர்களுக்கு வந்து ஒரு கொண்டாட வேண்டிய ஒரு படம் தான். டைரக்ஷனாக தான் சொன்னல, வெற்றிமாறன் த பெஸ்ட் டைரக்டர் ஆஃப் தமிழ் சினிமா. அவரை பார்த்து தான் வந்து எல்லோரும் சினிமா கற்றுக்க வேண்டிய அவசியங்கள் இருக்குது. எல்லாம் இப்போ வர அசிஸ்டன்ட் டைரக்டராக வர எல்லாருமே வந்து வெற்றிமாறனை பார்த்து படம் கற்றுக்கிறதுக்கான நிறைய டேர்ம்ஸ் அண்ட் இது வந்து இதில் இருக்குது. நல்லா இருந்தது மூவி, நல்லா இருந்தது. விஜய் சேதுபதி ஆக்டிங்லாம் சூப்பராக இருந்தது. மஞ்சு வாரியரும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் லேக் ஆன மாதிரி இருந்தது. பட் ஓகே, நம்மளுக்கு அப்போ தான் நல்லா ரீச் ஆகும்னு அவங்க பண்ணியிருக்காங்க போல். பட் எனக்கு பிடிச்சிருந்துச்சி பர்சனலாக. ஒரு நல்ல ஸ்டார்ட்டப்பாக இருக்கும் எல்லாருக்குமே. லைக் சூரிக்கெல்லாம் பக்காவாக இருந்தது. பக்காவான ரோல் சூரிக்கெல்லாம். அதான் பார்ட் 1க்கு இருந்த இப்போ இருக்குது. பார்ட் 2 நல்லா தான் இருக்குது. ஸோ இவர் சொல்கிறார் டைரக்ஷன் வெற்றிமாறன் சொல்லவே வேணாம், பக்காவாக பண்ணியிருக்காரு. அவரோட ஸ்டைல்லே எடுத்துகிட்டு போயிருக்காரு ஃபுல்லாக. அந்த அவருக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கும்ல டைரெக்ஷனில். ஸோ அதை வந்து பக்காவாக கொண்டு போயிருக்காரு இந்த மூவியில். நல்லா இருக்குது, சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்குது. ரொம்ப லைக் நல்லா இல்லைன்ற மாதிரிலாம் இல்லை, நல்லா தான் இருந்துச்சு படம். மியூசிக்கும் நல்லா இருந்துச்சு. பட் பெருசாக இளையராஜா மியூசிக் நல்லா இருந்தது. பட் இன்னும் நிறையா போட்டிருக்கலாம்னு தோணுச்சு. சாங்ஸ் வந்து பெருசாக இப்போ ஃபஸ்ட்டு பாட்டிலலாம் ஒரு பாட்டு இருந்தது நல்லா பதிவு பண்ணுற மாதிரி. இதில் இன்னும் சாங் கொஞ்சம் போல்டாக போட்டிருக்கலாம்னு தோணுச்சு. பட் ஓகே, நல்லா இருந்துச்சு. குறை சொல்கிற அளவுக்கு இல்லை. தேங்க்யூ. அது எப்படின்னா, இப்போ ஒரு தத்துவங்களோட வர தலைவர்களை பார்த்தீங்கன்னா, அந்த தத்துவத்தை அழிக்க முடியாமல் அந்த தலைவர்களை சுட்டு கொண்டுட்டு ஒரு தீவிரவாதியாவோ ஒரு நக்சலைட்டாவோ இல்லை அவங்கள ஒரு மாவோயிஸ்ட் மாதிரியோ லைக் இந்த மாதிரி அவங்களோட ஐடியாலஜியை கொல்றதுக்கு பதிலாக அவங்கள ஐடியாலஜியை கொல்ல முடியாமல் அந்த மனிதர்களை கொண்டு இப்போ பிரபாகரன் தான் எனக்கு ஞாபகம் வந்தார் இவரை பார்க்கும்போது, இந்த படத்தை பார்க்கும்போது. அந்த மாதிரி எப்படி சொல்கிறேன்னா, ரொம்பவே ஒரு கனமான படமாக இருந்தது. அதுதான் இப்போ தமிழ் தேசியம்னு எடுத்துக்கிட்டேன்னா அந்த தத்துவத்தை கொல்ல முடியாது, அந்த தமிழ் தேசியத்தை கொல்ல முடியாது இல்லையா. லைக் அது மாதிரி தான். அதை அழிக்க முடியாத போது அதை யார் முன்னிறுத்தி கொண்டு வராங்க அப்படின்றவங்களோ அந்த தலைவர்களை கொண்ட மாதிரி அவங்கள கொண்டு தான் அதை அழித்த மாதிரி. லைக் அவங்க வந்து தீவிரவாதம் பண்ணுறாங்க, அவங்க வந்து ஒரு தப்பாக மக்களை வழி நடத்துகிறாங்க, அந்த மாதிரி காமிச்சு லைக் அப்படி தான் ஒரு ஐடியாலஜி அழிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. விஜய் சேதுபதி தான் ஒரு மாதிரி எனக்கு கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. ரொம்ப அழுத்தமாக இருந்தது, அழுகையே வந்துருச்சுன்னு சொல்லலாம். லாஸ்ட்டாக ஒரு மாதிரி எப்போ முடியுது எங்களுக்கு எதிர்பார்க்கவே இல்லை. நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. இது ஒரு நார்மல் ஆடியன்ஸுக்கான எடுத்த படம் இல்லை கண்டிப்பாக. ஆனால் எப்படி சொல்கிறது, நிறையா பேரோட வரலாறு அந்த மாதிரிலாம் நிறையா சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள் நிறையெல்லாம் சொல்லியிருக்காங்க. எல்லோரும் பார்க்க வேண்டிய படம், இதை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய படம். எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் இந்த படத்தை பார்த்து. எல்லோரும் எப்படி இருக்காங்க, நம்மளுக்காக எத்தனை பேர் உயிரிழந்திருக்காங்க, அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சிருக்கலாம். கமர்ஷியல் மூவி இல்லை இது, நார்மல் ஆடியன்ஸுக்கு செட் ஆகாது இந்த பாட்டு அதெல்லாம் வச்சு. ஃபஸ்ட் பார்ட் வேறு, செகண்ட் பார்ட் வேறு. ஃபஸ்ட் பார்ட் வந்து ஃபுல்லாக சூரிக்கான இது. இந்த பாட்டு வந்து ஃபஸ்ட் பார்ட்லேயே லீடு கொடுத்துட்டாங்க சேதுபதிக்கு தான். அதை தான் இந்த பாட்டில் இது பண்ணியிருக்காங்க. சேதுபதிக்கு ஃபுல்லாக அவரோட இதை வச்சு ஒரு படமாக எடுக்காமல் நிறையா லெசன்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. அந்த
லிங்க் தான், ஃபுல்லாக லிங்க் தான். அவங்க ஃபஸ்ட்டே மொத்தமாக எடுத்துட்டாங்க, பாதி பாதியாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. நல்லா சூப்பராக இருக்குது படம், எல்லோரும் பார்க்கலாம். படம் நல்லா இருக்குண்ணா, பார்க்கலாம். படம் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட்டை விட செகண்ட் பார்ட்டு கொஞ்சம் பொறுமையாக பார்க்கணும். கதை கொஞ்சம் சொல்லி போகிறதுனால நல்லா இருக்கு. விஜய் சேதுபதி அது கொஞ்சம் அது குறிப்பிட்டு சொல்ல முடியாது. விஜய் சேதுபதி நல்லா நடிச்சிருக்காரு, படம் நல்லா நடிச்சிருக்காரு. படம் எடுப்போம். படம் நல்லா இருக்கு சார். ஃபர்ஸ்ட் பார்ட்டோட படம் வந்து செகண்ட் பார்ட்டு நல்லா இருக்கு, ஆனால் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகுது. ஸ்லோவாக போகிறத தவிர மீதி படம் வந்து சூப்பராக இருக்குது. கதையில் இருக்க கருத்துலேருந்து எல்லாமே வந்து பக்காவாக எடுத்திருக்காங்க. வெற்றிமாறன் சாரை சொல்லவே தேவையில்லை, அவர் ஸ்டோரி எப்படி பண்ணுவார்னு நம்மளுக்கு நல்லா தெரியும். ஸோ நல்லா பண்ணியிருக்காங்க. இதை வந்து ஒரு உண்மை கதையை வந்து பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். நம்ம பிரபாகரன் சார் இருக்கார் இல்லையா, கேப்டன் பிரபாகரன் சார், அவர் எப்படி வந்து ஷூட் அவுட் பண்ணாங்களோ அதை வந்து அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இதை யாரோட ஆக்ஷன் பர்ஃபெக்ட், அவர் தானே மெயின் ஹீரோவே இதில். ஸோ நல்லா பண்ணியிருக்காங்க. டேரக்டர் வந்து அவர் வந்து யாருங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும், நல்லா பண்ணுவார் டேரக்டர். ஹீரோவும் சூப்பரான ஒரு கேரக்டரில் பண்ணியிருக்காரு. நல்லா இருக்குது படம், எல்லோரும் வந்து கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம், பாருங்கள். செகண்ட் பார்ட் ஸ்லோவாக போகுது, பட் ஆனால் ஃபஸ்ட்டு பார்ட்டில் அந்த வச்ச கதை ட்விஸ்ட்டு இது எல்லாமே செகண்ட் பார்ட்டில் தான் தெரிய வரும். ஸ்லோவாக போனாலும் உட்காந்து பொறுமையாக பார்த்தா கிளவராக இருக்கும் கதை. அந்த மாதிரி நிறைய பேர் மீன் பண்ணுறாங்க பிரதர். அதாவது கண்டிப்பாக தெரியுது, அதாவது எல்லாரையும் ஒன்றா பார்க்கணும் அப்படிங்கிறது தான் இந்த படம். அதாவது ஒருத்தங்களை இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது, அவங்களுக்கும் எல்லாமே இருக்குது, அவங்களும் எல்லாம் பண்ணுவாங்க. எல்லாருக்கும் சமமானதான் இந்த படம். எல்லோரும் சமமாக வந்து இந்த படத்தை பார்க்கலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா படத்தை வந்து படமாக பாருங்கள். படம் நல்லா இருக்கு. ஸோ வந்து எல்லாருமே அந்த ரிவ்யூ கேட்குறதோட நீங்கள் டேரெக்டாக வந்து படம் பாருங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு இது தெரியும். ஸோ அதனால் டேரெக்டாக வந்து படம் பாருங்கள், ரிவ்யூவில் சொல்கிறத மட்டும் நம்பி படம் பார்க்காதீங்க. ஃபஸ்ட்டு பார்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். செகண்ட் பார்ட்டு ஃபஸ்ட் பார்ட்டோட கம்பேர் பண்ணால் ரொம்ப மொக்கையாக தான் இருக்குது. ஆக்சுவலி ஒரு டிசப்பாயின்மெண்ட் தான் ஃபஸ்ட் பார்ட்டோட கம்பேர் பண்ணால். இந்த படத்தில் ஒன்றுமே இல்லை. அந்த வாத்தியார்னு ஒரு கேரக்டர் இருக்குது, அந்த வாத்தியார் கேரக்டரோட கதை என்ன, அவர் ஏன் வாத்தியார் ஆறாரு, அவரோட ஃப்ளாஷ்பேக் என்ன அப்படிங்கிறது அந்த படம், அந்த பார்ட் 2ங்கிறது. அந்த கதை அவ்வளோ அழுத்தமாக இல்லை, அவ்வளோ கம்பெல்லிங்காகவும் ரொம்ப அப்பீலிங்காகவும் இல்லை, ஒரு வித்தியாசமான கதையாகவும் இல்லை. ஸோ இந்த கதையை நான் ஆல்ரெடி பார்த்துருக்கேன், நிறைய கேட்டிருக்கேன், நிறைய படத்தில் பார்த்துருக்கேன். இதையே நான் வந்துட்டு மறுபடியும் இன்னொரு பாட்டில் விடுதலை பாட்டு நான் ஏன் வெற்றிமாறன் படமாகவும் பார்க்கணுங்கிற ஒரு கேள்வி எனக்கு வருது. ஸோ அதனால் எனக்கு இது பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. ரெண்டு பேருக்கு டிஃப்ரென்ஸில் எதுவும் இல்லை. அவருக்கு அது ஒரு கேரக்டர், இது ஒரு கேரக்டர். ரெண்டு பேர் கேரக்டர்ஸ் தான். அதில் அவரோட அந்த கேரக்டரோட ஒரு சஸ்பென்ஸ் இருக்கும். இதில் இந்த கேரக்டருக்கு விஜய் சேதுபதி கேரக்டரோட எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். அந்த எக்ஸ்ப்ளனேஷன் வந்துட்டு புதுசாகவும் அழுத்தமாகவும் இல்லாததுனால என்னால் பெருசாக என்ஜாய் பண்ண முடியல. ஒரு புவரான ஃபிலிம்னு சொல்ல மாட்டேன், ஒரு குட் ஃபிலிம் தான். பட் நிறைய இம்பர்ஃபெக்ஷன்ஸ் இருக்குது. வாயும் வார்த்தையும் படம் ஃபுல்லாக ஒட்டவே இல்லை. டைலாக் ஒரு மாதிரி இருக்குது, வாய் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. நிறைய டைலாக்ஸ் டப்பிங்கில் மாற்றிருக்காங்க. சென்சார் பண்ணது ஓகே, நீங்கள் ஒரு சிலது மாற்றுறது ஓகே. பட் ஓவரால் இவ்வளோ படத்தில் இவ்வளோ வார்த்தைகளை மாற்ற முடியுமாங்கிற அளவுக்கு இருக்குது எனக்கு. அது ஒரு படம் ஃபுல்லாக ஒரு குறைய உட்காந்து பார்த்துருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு. மியூசிக் நல்லா இருக்குது, இளையராஜா சாரோட மியூசிக் நல்லா இருக்குது, சாங்ஸ் நான் கேட்க நல்லா இருக்குது, பிஜிஎம் நல்லா இருக்குது. இன்டர்மிஷன் பிஜிஎம் மட்டும் கொஞ்சம் சலிப்பு தட்டுற மாதிரி ஒரு ஃபீல், மற்றபடி எல்லா இடத்துலையும் பிஜிஎம் நல்லாவே இருக்குது. படம் நல்லா இருக்குண்ணா. படம் ரொம்ப எனக்கு ரொம்ப கன்வின்சிங்காக தான் இருக்குது. ஏன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறையா சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு பாசிட்டிவாக தான் இருக்குது, ரொம்ப கன்வின்சிங்காக தான் இருக்குது. ஃபஸ்ட் பார்ட்டும் செகண்ட் பார்ட்டும் கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருந்தாலுமே இந்த படத்துக்கு என்ன கதைக்களம் வேண்டுமோ அதை வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லணும். அவங்க சைடில் இருக்கிற ஜஸ்டிஸ் பற்றி பேசியிருக்காங்க. அவங்க சைடில் என்ன ஜஸ்டிஸ் இருக்கோ அதை பற்றி பேசியிருக்காங்கன்னு ஃபீல் ஆகுது. ஏன்னா இப்போ ஃபஸ்ட் பார்ட் வந்து சூரி என்ன அவரோட பர்ஸ்பெக்டிவில் என்ன இருக்குங்கிறது இருக்கும். இந்த பாட்டில் வந்து விஜய் சேதுபதி சார் சைடில் வந்து என்ன ஜஸ்டிஸ் இருக்குது, அவர் எதுக்காக போராடுறாரு, அவர் எதுக்காக வந்து ஃபைட் பண்ணார் அப்படிங்கிறத வந்து பேசியிருக்காங்க. மியூசிக் நல்லாயிருக்கு, நல்லாவே கனெக்ட் பண்ண முடியுதுன்னு தான் சொல்லணும். அந்த ஒரு பாட்டு இருக்கும், அந்த பாட்டு வந்து விஜய் சேதுபதிக்கும் மஞ்சு வாரியருக்கும் இருக்கிற ஒரு சாங்கு, அது வந்து நல்லாவே கன்வே பண்ணியிருக்காங்க, நல்லா பியூட்டிஃபுல்லாக கேரி அவுட் பண்ணியிருக்காங்க. டைரக்ஷன் சூப்பராக இருக்குது. ஆனால் அவர் யூஸ்வலாக எல்லா படத்துலையும் பண்ணுற மாதிரி ரைட்டிங் கிடையாது, கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணியிருக்காரு. அந்த ஸ்லோவாக பண்ணுறதுமே என்ன அந்த கதைக்கு தேவையோ, என்ன அந்த ஃபஸ்ட் பார்ட்டுக்கும் செகண்ட் பார்ட்டுக்கும் கனெக்ட் பண்ண தேவையோ அதை தான் கொடுத்துருக்காரு. ரெண்டு பேருக்கும்
ஈவன் எப்படி பண்ணுற அதாங்க ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து சூரி சைடில் இருக்கிற பர்ஸ்பெக்டிவ் சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது பார்ட்டில் இருக்கிற சைடு வந்து அவங்க வந்து எதுக்கு விஜய் சேதுபதி அரெஸ்ட் பண்ணுறாங்க, ஏன் அவர் அரெஸ்ட் பண்ணப்பட்டார் அப்படிங்கிறத பற்றி பேசியிருக்காங்க. விஜய் சேதுபதியோட ஸ்டோரி, அவர் எப்படி வந்தார், எப்படி இப்படி கொலைகாரனாக மாறினார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கன்வே பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு படம். வேற லெவல் வெற்றிமாறன் சூப்பர் பண்ணியிருக்காரு. 100 அசுரனுக்கு சமம். பார்ட் 2 தான் படமே. பார்ட் 1 படம் இல்லை, பார்ட் 2 தான் படமே. வேற லெவல்ண்ணா படம், வேற லெவல் பக்காவாக பண்ணியிருக்காங்க. பிஜிஎம்லாம் செதற விட்டுருக்காங்க. படம் அல்டிமேட் தான். விஜய் சேதுபதி செம்ம நடிப்புங்க. படம் பார்க்கறது விருப்பா சூப்பராக அருமையாக இருக்குது. குழந்தைங்க சிரிக்குது, குழந்தைங்க பிடிச்சிக்குது படம். அவ்வளோ ஒரு குடும்ப ஸ்டோரியா நல்லா எடுத்துக்கிறாங்க. சூப்பராக இருக்குங்க. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்குண்ணா.